தமிழ் வணக்கம். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் செய்து கொண்ட மெக்கா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்கின்ற ஒப்பந்தத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய இருப்பதாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேகன் பிடன் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தத்தில் ஆர்டிகிள் 5 என்பது இணைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. இந்த நாடுகளில் ஒரு நாட்டை யாராவது தாக்கினால் மற்ற 2 நாடுகளும் கூட வரும் என்பது ஒரு புறம் இருக்க, இதை ஒரு சின்ன நேட்டோ என்று அழைத்தாலும் கூட இதில் உள்ள முக்கியமான விடயம், ஈரானுக்கு எதிராக இதை உருவாக்கி இருக்கின்றோம் என்று கருதக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இந்த நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதனால் ஈரானுடைய தாக்குதல்களை கூட்டாக இணைந்து தடுப்பதற்காகவே இத்தகைய ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்றதா என்றால் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். இதற்கான காரணம், இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பகரமான நிலையும் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கான சூழ்நிலைகளும் தங்களை இப்படி ஒரு நிலை நோக்கி தள்ளி இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த அணி 3 நாடுகளுடன் முடிந்துவிடப் போவதில்லை என்றும் மேலும் பல புதிய நாடுகள் வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய நாடுகளினுடைய வரிசையில் எகிப்து இணைந்து கொள்ளலாம் என்று இப்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இன்று மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கின்ற முதலாவது நாடு எகிப்து தான். இந்த பிரம்மாண்டமான இராணுவத்தை கொண்டிருக்கின்ற எகிப்தை இந்த அணியில் இணைக்கின்ற பொழுது இது மேலும் அசுர பலம் பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான தலைமையகம் சவுதி அரேபியாவில் அமைக்கப்படும் என்பதும், எப்படி நேட்டோவில் 32 அங்கத்துவ நாடுகளிலும் இருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதில் அங்கம் வகித்து கூட்டங்கள் நடைபெறுகின்றதோ அதுபோல இதுவும் நடைபெறும் என்றும், சவுதி அரேபியாவை தலைமையகமாக கொண்டு இந்த அணி இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இராணுவ அணி என்பதனாலும் இப்பொழுது ஆயுத தயாரிப்பில் துருக்கி அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் துருக்கியினுடைய அதிநவீன ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்கள் என்பன இந்த நாடுகளுக்கு பெருமளவில் விற்பனை ஆவதற்கு புதிய கதவுகளை தையிப் எர்டோகன் திறந்திருக்கின்றார். எனவேதான் மேலும் அதிகமாக வேண்டும் என்று கூறுகின்றார். இதன் அடிப்படையில் இந்த அங்கத்துவ நாடுகள் ஆயுதங்களை கூடுதலாக சக அங்கத்துவ நாடுகளிடம் இருந்தே வாங்க வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் பாகிஸ்தானை இணைத்துக் கொண்ட காரணத்தினால் இதில் புதிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தான் சவுதி அரேபியா போலவோ அல்லது துருக்கி போலவோ இன்றைய சமூகவியல் வாழ்வில் கட்டமைப்புகளில் சரியான ஓர் அணியாக இல்லாத காரணத்தினால் எப்படி செயற்பட போகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா பின்னணியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் ஈரான் இதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியினுடைய விமான நிலையம் லைப்சிக் ஹாலேயில் நடத்தப்பட இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் பின்னர் கூறியிருக்கும் கருத்து மிகவும் ஆபத்தானதாக இருக்கின்றது. தங்களுடைய நாடு எந்த ஒரு நாட்டுடனும் போர் புரியவில்லை என்றும், ஆனால் அன்றாடம் ஜெர்மனி மீது தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இந்த தாக்குதல்கள் யார் நடத்தினார்கள் என்கின்ற விவரங்கள் எதுவுமே இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இவற்றை நடத்துகின்ற நாடு எது என்று தெரியவில்லை என்றும் கூறிய அவர், இந்த அணியினர் செய்கின்ற வேலை ஜெர்மனியில் என்னதான் நடைபெறுகின்றது என்பதை துப்பறிவு செய்கின்றார்கள். இரண்டாவதாக, தீ வைத்தல், பொது இடங்களை நாசப்படுத்துதல் என்று பொருளாதார நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்குரிய நாச வேலைகளை ஆங்காங்கு சிறிதும் பெரிதுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை யார் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆங்காங்கு இது போன்ற ஹைபிரிட் தாக்குதல்கள் நடைபெறுகின்றன. மேலும் சைபர் தாக்குதல்கள், இணைய வழி மூலமாக கணினிகள் செயற்பட முடியாமல் போகின்ற தாக்குதலும் நடைபெறுகின்றது. இவ்வாறாக தொடர்ந்தேர்ச்சியான தாக்குதல்கள் அன்றாடம் நடைபெறுகின்றது. எப்படி இங்கிலாந்தில் யூதர்கள் மீதான தாக்குதல்கள் தினசரி 10 நடைபெறுகின்றது என்று இப்பொழுது அறிக்கை வெளியாகி இருக்கின்றதோ அதுபோன்ற யாரென்றே தெரியாத தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் பின்னால் இருப்பவர் யார் என்பது தெரியவில்லை. ஆனால் 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர்
மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அதில் பழைய முதல் 2 உலக யுத்தங்களிலும் எப்படி ஜெர்மனியை எதிரணியில் தள்ளி வெற்றி வாகை சூடிய பிரிட்டன் ரஷ்யா போல மறுபடியும் ஜெர்மனி இவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை நோக்கி இவர்கள் நடந்து கொண்டிருப்பதும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஜெர்மனியை எதிரியாக பார்ப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்க விடயமாகும். இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் சக்சன் அண்ட் ஹால்ட் ஜெர்மனியில் இருக்கின்ற பிரதானமான நகரத்தில் ஆளில்லா விமானங்களினால் வரக்கூடிய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆய்வு மையம் ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த ஆளில்லா விமானங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் புதிய புதிய வடிவத்தில் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் இதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு எதிர் நடவடிக்கையின் மூலமாக இதை தடுத்துவிட முடியாது. புதிய புதிய நடவடிக்கைகள் அவசியம். எனவே அன்றாடம் புதிதாக மாற்ற வேண்டி இருப்பதனால் இந்த ஆளில்லா விமானங்களை தடுப்பதற்கும் புதிய சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கும் பாதுகாப்பு ஏற்பாட்டை மேலும் 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 கூர்மைப்படுத்துவதற்கும் இந்த ஆய்வு மையம் ஏற்படுத்தப்பட இருப்பதாக ஜெர்மனி அறிவித்திருக்கின்றது. ஜெர்மனியினுடைய விமான நிலையத்தில் நடத்தப்பட இருந்த ஆளில்லா விமான தாக்குதலானது வெடித்திருக்குமாக இருந்தால் சாதாரணமான விடயம் அல்ல. உக்ரைனுடைய 2 விமானங்களும் தீப்பிடித்து விமான நிலையமே தீயில் மூழ்கி இருக்கின்ற பேர்ல் ஹார்பர் போன்ற ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலாக அது முடிந்திருக்குமா இல்லையா என்பதை நினைக்கவே பயமாக இருக்கின்றது. அந்த அளவு தூரம் விவகாரம் இருக்கின்றது. மேலும் பல முக்கிய செய்திகள் வந்திருக்கின்றன, காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் பண்ணை பீச் பகுதியில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.